ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிவக திருவிழா 9ஆம் நாள் வழிபாடு, விநாயகருக்கான வழிபாடு. விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த வழிபாடு செய்ய போறோம். விநாயகன் விண்ணாயகன் விண்ணாராய்ச்சிக்காக இந்த உலகம் முழுக்க பயணம் செய்வதற்காக வணிகம் செய்யும் செட்டியார்களுடன் பயணித்த திருமாலின் தத்துவார்த்த உருவகம்தான் இந்த விநாயகர். இந்த விநாயகர் தத்துவம் திருமால் சித்தருக்காக உருவாக்கப்பட்டது என்றாலும் பிற்காலத்தில் அனைத்து சித்தர்களையுமே குறிக்கும் குறியீடாக மாறியது. செட்டியார்களின் பருத்த உடலையும் ஆசிவகத்தின் யானை தலையையும் ஒரு சேர சேர்த்த குறியீடு தான் இந்த விநாயகர். இந்த விநாயகர் சதுர்த்தி எதற்கு கொண்டாடுறோம்னா, 4ஆம் பிறையில சித்தர்கள் அனைவரும் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று மக்களுக்கு ஆசி வழங்குவர், மக்களின் குறைகளை தீர்ப்பர். மக்களுமே சித்தர்களை வரவேற்று போற்றி வணங்குவாங்க. அடுத்த நாள் சித்தர்கள் அனைவரும் மக்களின் படையலெல்லாம் ஏத்துக்கிட்டு மீண்டும் காட்டிற்கு செல்வாங்க. இதை நினைவு கூறுறதுக்காக தான் களிமண்ணாலான விநாயகரை நம்ம செய்யறோம். களிமண்ணாலான விநாயகரை விநாயகர் சதுர்த்தி அன்று வணங்கி படையலிட்டு அடுத்த நாள் ஆற்றங்கரையிலேயோ ஏரியிலேயோ போய் கரைச்சிடணும். முக்கியமாக இந்த விநாயகர் சிலையில கோடாரி இருக்கவே கூடாது. கோடாரி வைத்து வணங்குவது விநாயகரே அல்ல, பிசாசை வணங்குவதற்கு சமம். நீங்க வாங்குற களிமண் சிலையில கோடாரி இருந்தாலும் அதை அகற்றிடுங்க. அதை மறைக்கும் விதமா தாமரை பூவை அது மேல வச்சுக்கலாம். இப்ப நம்ம விநாயகருக்கான வழிபாட்டு பாடலை போட்டு விநாயகருக்கு பூச்சொரிந்து தீபாராதனை காமிச்சு விநாயகருக்கான வழிபாடு செய்ய போறோம். கிராவிடேஷன் ஃபார்ம்லாம் இருக்குல்ல, G=M1/M2/D² இதெல்லாம் கண்டது வந்து விஷ்ணு தான். அப்புறம் ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய முழு இயங்கு விதியாவை தான் சொன்னேன். அதுலேருந்து ஒரு ஃபோட்டான் வெளியே வருது இல்லையா, அதை எக்ஸைட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து லைட் வருது இல்லைங்களா, அந்த லைட் வந்து அதுக்கு ஃப்ரீக்வன்சி நம்ம அந்த பிரிசத்தில் வச்சுருந்தா பிரிச்சுக்கலாம். அது ஒன்றுடைய ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கணும்னு குவாண்டம் தியரி சொன்ன ஒரு விஷயம் தான். குண்டா அது வந்து அவர் வைகுண்டம் இல்லையா, அந்த குண்டா தான் குவாண்டம். அதாவது எனர்ஜி வந்து கண்டினியூஸாக வரல, அது வந்து ஒரு பேக்கெட்டாக வருது. ஒரு டீ கொடுத்துனீங்கன்னா அலை மாதிரியே நமக்கு எனர்ஜி வராது. அப்படி ஒன்று அது வந்து கிளம்பி வர மாதிரி அப்படிதான் வருது. அதை வந்து சொன்ன ஒரு முதல்ல விஷயம் குவாண்டம் தியரி, மேக்ஸ் பிளாங்க் அப்படிங்கிறது. அப்புறம் கிராவிடேஷன்லாம் இருக்கிறாங்க. அப்போ கிராவிடேஷன் பண்ணும்போது இந்த சூரிய கிரகணம் சந்திரன் வந்து அவர் ப்ரிடிக்ட் பண்ணார். அவர் முழு அதைசம்லாம் அந்த விஷ்ணு கையில் இருக்கிறதுக்கு வந்துருக்குன்னா எல்லாம் பிளானட்ரி ஆகும். சுதர்சன சக்கரம்னா சுதர்சன சக்கரம், வானத்தில் பார்க்குற சக்கரம். தமிழின கடவுள் திருமாலே ஆசிவகம் கொண்டு ஆண்டாயே, பாரதராசன் நீதானே, பாரதம் மீண்டும் தருவாயே. திருச்சி நகரின் மலைக்கோட்டை மீது அமர்ந்து ஆய்ந்து பஞ்சாங்கம் கொடுத்த 3ஆம் சங்கனே, வினைகள் நீக்கும் கரணே, உந்தன் அறிவில் திகழ்வோம் தும்பி முகனே. திருச்சிராப்பள்ளி பெருமாளே மீண்டும் மாய்ந்திட வருவாயே, திருச்சிராப்பள்ளி பெருமாளே மீண்டும் மாய்ந்திட வருவாயே. திருச்சிராப்பள்ளி பெருமாளே மீண்டும் மாய்ந்திட வருவாயே, திருச்சிராப்பள்ளி பெருமாளே மீண்டும் மாய்ந்திட வருவாயே. திருச்சிராப்பள்ளி பெருமாளே மீண்டும் மாய்ந்திட வருவாயே, திருச்சிராப்பள்ளி பெருமாளே மீண்டும் மாய்ந்திட வருவாயே. வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் 10வது விநாயகர் சிலையை நீர்நிலைகள்ல கரைச்சிடலாம். இந்த 10வது நாளில் ஆசிவக திருவிழா நிறைவடைகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் ஆசிவக திருவிழாவை இந்த ஆண்டு நம்ம தொடங்கியிருக்கோம். அடுத்தடுத்த ஆண்டுகள்ல உலகம் முழுக்க வாழும் தமிழர்கள் இந்த ஆசிவக திருவிழாவை கொண்டாட வேண்டும். ஆசிவக தெய்வங்களை இந்த முறையில வழிபாடு செய்ய வேண்டும். இது சத்தியயுகம். ஆசிவகம் மீண்டெழுகிறது. நன்றி, வணக்கம். திருச்சிராப்பள்ளி பெருமாளே மீண்டும் மாய்ந்திட வருவாயே, திருச்சிராப்பள்ளி பெருமாளே மீண்டும் மாய்ந்திட வருவாயே, திருச்சிராப்பள்ளி பெருமாளே மீண்டும் மாய்ந்திட வருவாயே.